வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சித்திரை ஒன்று கொண்டாடினது. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது அன்னைக்கு அவல் செஞ்சோம். அவலும் சித்திரை ஒன்றுக்கு எங்கள் ஊரில் அவல் செய்வோம். அவலும் சக்கரை பொங்கலும் செஞ்சேன். இதுக்கு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம். பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகுதுன்னு நல்லா வறுத்துட்டு அதை அந்த பச்சரிசி 2 டைம் ஒரு கப் பச்சரிசி எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருக்குறோம். அதில் போட்டு அப்புறம் நம்ம 3-4-5 விசில் விடணும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், பச்சரிசி வாஷ் பண்ணி இது வச்சுருக்குறோமா, அது கூடயே அந்த பாசிப்பருப்பையும் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 4-5 விசில் வரட்டும். இது சக்கரை பொங்கலுக்கு இது வேகட்டும். மூடி வச்சிட்டோம், வெயிட் போட்டோம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைக்கணும். வெல்லம் 2 தேவை, அவலுக்கும் தேவை, சக்கரை பொங்கலுக்கும் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அவலுக்கு போடலாம். அவலுக்கு கொஞ்சம் ஒரு வெல்லத்தை தட்டி தண்ணி லேசாக ஊற்றி அதை கரைய வச்சுருக்கோம். இப்போ அவல் 2 கப்பு எடுத்துக்கிறோம். நைஸான அவல், வெள்ளை அவல் நைஸான அவல் கேட்கணும். 2 கப்பு வாங்கிட்டு அதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிடணும். அவலை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்குறோம். அதை அப்படியே லேசாக ஊறிட்டுருக்கும். நைஸ் அவல் தானே 2 நிமிஷத்தில் ஊறிடும். இப்போ நம்ம வெல்லத்தையும் நல்லா கரைச்சி வச்சுட்டோம். அங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்குறோம். இதுதான் இதுக்கு தேவை அவல் செய்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்தோன்னே நம்ம அந்த அவலை 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோமா, அதை போடணும். முந்திரி பருப்பு லேசாக வறுக்கட்டும். இப்போ அவலை போடுறோம். 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அவலை. அது நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச அவலை அதில் போட்டு வச்சு நல்லா நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கரைச்சி வச்சுருக்குறோமா, அதையும் எடுத்து ஊற்றிட்டோம். வெல்லத்தை எடுத்து ஊற்றி நல்லா அதில் மிக்ஸ்அப் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்ல படமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருப்போம், அதையும் போட்டுடலாம். தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்படி அவல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாது. இது காலையிலே செஞ்சது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்ருக்கோம். வெல்லம் போட்டு கரைச்சிட்ருக்கோம். குக்கர் ஆறிட்டுருக்கு. 4-5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். ரெடியாக இருக்குது. இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டோம். இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு, வெல்லம் ஓரளவு கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லத்தை கரைச்சிட்டு ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் இப்போ போட்டோம்னா கரைப்பு பாருங்கள். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டாலும் வெந்திருந்தது. இப்போ அது கூடையே கரைச்சி வச்ச நம்ம வெல்லத்தை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பால் ஊற்றணும். கொஞ்சம் பால் ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். நல்லா தளன்னு இருக்குது பொங்கல். இப்போ நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிடலாம். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு லேசாக இந்த வெல்லம் நல்லா அரிசி கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். ஆறின பிறகு கட்டியாயிரும் சக்கரை பொங்கல். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வெல்லத்தை ஊற்றுனது. இப்போ நாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா வெல்லம் மிக்ஸ் ஆகும். நல்லா வெல்லமும் அரிசி நல்லா இனிப்பு எல்லாம் எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டோம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டோம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம்.
இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். 3-4 ஸ்பூன் ஊற்றிட்டு இது வந்து முந்திரி பருப்பு முந்திரி பழம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பு முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா வறுபட்டோடனே நம்ம எடுத்து சர்க்கரை பொங்கலில் ஊற்றிட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். கிஸ்மிஸ் பழம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்க்கரை பொங்கலில் ஊற்றுறோம். டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சித்திரை 1க்கு எங்கள் வீட்டில் இதை தான் வச்சு சாமி கும்பிட்டோம். பழங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தோம். எல்லாம் சாமி ஃபோட்டோவுக்கும் மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தட்டத்தில் வந்து பழங்கள்லாம் வச்சுருந்தோம். காலையிலே வந்து பழங்கள்லாம் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து சர்க்கரை பொங்கல் அவல் வச்சு சாமி கும்பிட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் சித்திரை 1 கொண்டாடணும். உங்கள் அனைவருக்கும் வீவர்ஸ் அனைவருக்கும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் வந்து அவள்